என்னடா ஐபிஎல் எந்த சண்டை சச்சரவு இல்லை சர்ச்சைகள் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே அப்படின்னு பார்த்தா உடனே இப்போ ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு விராட் கோலி. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட அக்ரஷன் அப்படிங்கிறது அவரோட அடையாளமாக பார்க்கப்படுது. அதே சமயம் சில நேரங்களில் விக்கெட்டுகள் எடுக்கும்போது பவுலர்ஸை விட இவர் செலிப்ரேட் பண்ணுறது தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா எதிரணி வீரர்களை சீண்டி பார்க்குறதுல இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான். அப்படி விராட் கோலி பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் களத்தில் எதிரணி வீரர் ஒருத்தரை லைட்டாக சீண்டி பார்த்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை சந்திச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாப் அணிக்கு எதிராக ஆர்சிபி விளையாடின அந்த போட்டி அப்படிங்கிறது ஐபிஎல்ல நிறைய சாதனைகளை படைத்த ஒரு போட்டியாக அமைஞ்சிருந்தது. ஏன்னா 4வது முறையாக ஆர்சிபி அணி ஐபிஎல்லோட இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பால் மிச்சம் இருக்கும் போதே பிளே ஆஃபில் ஜெயிச்ச டீம் அப்படிங்கிற ஒரு சாதனையை ஆர்சிபி படைச்சிருந்தாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட பவுலிங் யூனிட் அவ்வளவு சூப்பராக பவுல் பண்ணி வெறும் 101 ரன்களுக்கு பஞ்சாப்பை ஆல் அவுட் பண்ணாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த டீம் பிளானையே அவங்களோட பவுலிங் யூனிட் தான் கொலாப்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த பிளேயிங் 11 இருப்பாங்க. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னு வரும்போது செகண்ட் இன்னிங்ஸில் யாராவது ஒரு பவுலரை தான் அவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்ச்சி அடைஞ்சனால வேற வழியே இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்ஸ்மேனை யூஸ் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது பஞ்சாப் அணிக்கு ஏற்பட்டது. அப்படி அவங்க கொண்டு வந்த பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முஷீர் கான். 20 வயதாகும் இவர். தன்னோட ஐபிஎல் போட்டியில் இந்த பிளே ஆஃப் போட்டியில் தான் டெபியூவே பண்ணார். ஸோ இந்த வீரர் பேட்டிங் பண்ண வரும்போது அவருக்கு பின்னாடி விராட் கோலி ஃபீல்டிங்கில் நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த பையன் தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான், இப்போ இவனை பேட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தவர்கிட்ட விராட் கோலி பேசியிருக்காரு. இது அங்கே இருந்த ஸ்டம்ப் மைக்லையும் பதிவாகி இருக்கு. சரி, இவர் இப்படிலாம் சொல்கிறாரு, அப்போ முஷீர் கான் இதெல்லாம் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு பெருசாக ஏதாவது ரன் அடிப்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்துருந்தா 3 பந்துகளை ஃபேஸ் பண்ண இவர் டக் அவுட் ஆகி வெளியே போனார். ஸோ இதனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு பவுலர் அவங்களுக்கு குறைய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது பஞ்சாபுக்கு ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் முஷீர் கான் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனால அவர் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டையும் அந்த அணிக்காக எடுத்து கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையுமே அது பஞ்சாபுக்கு சாதகமாக அமையவே இல்லை. தோல்வியை தான் தழுவினாங்க. அதுவும் 10 ஓவர்கள் மிச்சம் இருக்கும் போதே இலக்கை எட்டி பிடிச்சிருந்தாங்க பெங்களூரு அணி. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு சின்ன பையன் பேட்டிங் பண்ண வரும்போது ஒரு சீனியர் பிளேயரான விராட் கோலி இப்படி தான் பேசுவாரா, இப்படி தான் அவரை கமெண்ட் பண்ணுவாரா அப்படின்னு நிறைய பேர் விராட் கோலிக்கு எதிராக சமூக வலைதள பக்கங்களில் தங்களோட கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க. இதற்கு விராட் கோலி சைடில் இருந்து எந்த ரிப்ளேவும் கொடுக்கப்படலை. அதே சமயம் முஷீர் கான் விராட் கோலி தனக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டை பரிசளிச்சாரு அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி கூட தான் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இதன் மூலமாக விராட் கோலி சும்மா விளையாட்டுக்கு தான் அதை சொல்லியிருக்காரு, அவர் உள் மனசுல இருந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு இப்போ விராட் கோலிக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்கள் குவிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இத்தனை சம்பவத்துக்கும் காரணமான இந்த முஷீர் கான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கிரிக்கெட் அணியின் வீரரான சர்ஃப்ராஸ் கானோட இளைய சகோதரர் தான் இந்த முஷீர் கான்.